Good afternoon, everyone. கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் டைம் தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னன்னா, நான் எப்போ ரெக்கார்ட் பண்றேனோ, அப்போ போட்டா அட்லீஸ்ட் யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கேட்பீங்க. மறுபடியும் நீங்க கேட்க வேண்டியது இல்ல அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக தான் நான் இந்த Zoom இத வந்து உங்களுக்கு உங்களுடைய கிளாஸ் இதுல அப்டேட் பண்ணேன். சரிங்களா? ஏற்கனவே வந்து நான் இன்னும் ஒரு 2 செஷனோ, 3 செஷனோ எடுத்தத அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. என்னுடைய சிஸ்டம்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. டெக்னிக்கல் என்னன்னு தெரியல. அப்லோட் பண்ண முடியல. 2 செஷன் வந்து நான் உங்களுக்கு Zoom இதுல வந்து போட்டிருந்தேன். அது சில பேர் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த 2 செஷன் பிளஸ் ஒரு செஷன் வந்து நான் யாருமே இல்லாம நானே எடுத்து பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு நைட் ஒரு 8:00 ஆ போல தான் அந்த செஷன் வந்து இது பண்ணேன். ஸோ அதனால ஒரு செஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 3 செஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. உங்களோட Google கிளாஸ் ரூம்ல. பட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லா செஷனுமே வந்து இண்டிபெண்டன்ட்டா பார்க்குற மாரி தான். ரெகுலர் கிளாஸஸ் மாரி என்ன சொல்றது? செக்ஷன் பை செக்ஷன் அப்ரோச். அதனால இந்த செஷன் பார்க்காம அடுத்த செஷன் பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் இருக்கும். அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. அதனால நீங்க ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ வந்து நம்ம அந்த ஆ மோஸ்ட்டா என்னுடைய கிளாஸஸ் வந்து வித் ரிகார்ட் டூ பிராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு கேஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அந்த மாரியான ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷன்ல நான் என்ன என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள மியூட் பண்ணிடுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸஸ்க்காக தான் உங்கள மியூட் பண்றேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சில நேரங்கள்ல ரொம்ப பேக்கிரவுண்ட் சவுண்ட் அதிகமா இருக்கு. கம்மியான பேர் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ இருந்தாலுமே அது பழகிருச்சு. காலையில கிளாஸ்லாம் ஒரு கிளாஸ்ல 46 பேர் அந்த மாரி உட்காருவாங்க. அவங்களுக்கும் ஃபுல்லா அது வந்து ப்ராப்பர்ட்டில காலையில ஹேண்டில் பண்றேன். ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலர் டைம் டேபிள் படி கிளாஸ் போய்க்கிட்டு இருக்கு. செக்ஷன் பை செக்ஷனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் முடிச்சுட்டு இப்ப அடுத்து ஈஸ்ட்மென்ட் ஆக்ட் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. நான் உங்களுக்கு அந்த Google கிளாஸ் ரூம் கோடு அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க பார்க்கலாம். சரியா? சரி ஓகே. நம்ம இன்னைக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வித் ரிகார்ட் டூ ஹை கோர்ட். ஹை கோர்ட்ல என்ன மாரியான கேஸஸ்லாம் ஃபைல் பண்ணுவோம். ஆ அத பத்தின என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஹை கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் ஜெனரலா 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஒண்ணு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், இன்னொன்னு அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன், இன்னொன்னு ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் வந்து ரிட். அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? அதே மாரி அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? அப்படிங்கிறத இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரிஜினல் சூட் இல்ல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இஃப் த கேஸ் இஸ் ஃபைல்ட் பிஃபோர் த கன்சர்ன்ட் ஃபோரம் அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னு பேரு. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா முதலாக ஒரு வழக்க ஒரு நீதிமன்றத்துல தாக்கல் பண்றோம் அப்படின்னா, அந்த நீதிமன்றத்துக்கு பேர் தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னு பேரு. சரிங்களா? ஸோ அப்ப ஹைகோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கு, அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கு. அத தவிர ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கு. அந்த அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் ரிவ்யூ, ரிவிஷன் எல்லாமே வந்துரும். சரியா? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஆ ஸோ இப்ப ஒரிஜினல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒரிஜினல் சைட் ஃபைலிங்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் அத பார்ப்போம். அதுக்கடுத்து அப்பல்லட் சைட் பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட்டா ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஒரிஜினல் சைடு ஜூரிஸ்டிக்ஷன். என்னென்ன மாரியான கேஸஸ்லாம் ஒரிஜினல் சைட்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஜெனரலா வந்து 3ஆ பிரிக்கலாம். ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன். ஆர்டினரி ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ டெஸ்டமென்டரி அண்ட் இன்டர்ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன். டெஸ்டமென்டரி அண்ட் இன்டர்ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்மைராலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன். ஜெனரலா இந்த மாரி 3ஆ பிரிக்கலாம். சரியா? ஹைகோர்ட்டுடைய ஒரிஜினல் சைட் ஃபைலிங்க 3ஆ பிரிக்கலாம். அது என்ன சார் அது? ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இன்சால்வன்சி சம்பந்தப்பட்ட கேஸஸ் இருக்கு இல்லையா? இன்சால்வன்சி பெட்டிஷன். அண்டர் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016ல கேஸ் ஃபைல் பண்றோம். அதே மாரி ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்ல ஆ ஆர்பிட்ரேட்டரோட நியமனத்தை எதிர்த்து இல்ல ஆர்பிட்ரேட்டரை நியமிக்கிறதுக்காக கேஸ் ஃபைல் பண்றோம். அந்த மாரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிடையாது. அப்போ சென்னையில நம்ம ஒரு பார்ட்டிஷன் சூட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட்டா எங்க ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் உடைய ஒரிஜினல் சைட்ல ஃபைல் பண்ணுவோம். இப்ப மயிலாப்பூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட். அந்த பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன்ல படி இட் இஸ் மோர் தென் crore ஆஃப் ரூபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த மாரியான கேஸஸ ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். அகைன்ஸ்ட் பிரைவேட் பார்ட்டி பிளைன்டிஃப் கேன் ஃபைல்
சூட் அகைன்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல உங்களுக்கு சில கேசஸ் உடைய விஷயங்கள்லாம் சொல்றேன். எதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்றது வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேட்டிவ். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கம்பெனி பெட்டிஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். கம்பெனி சைட்ல இருக்கக்கூடிய இது ஃபார் வைண்டிங் அப் ஆர் அதர் திங்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நேஷனல் கம்பெனில ட்ரிபியூனல்ஸ் இருக்கு. அதுலயும் தவிர்த்து சில விஷயங்கள் அதுலயும் சில விஷயங்கள் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி இன்சால்வன்சி பெட்டிஷன்ஸ் அண்டர் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோர்ட்ல ஐபி பெட்டிஷன் ஃபைல் பண்றதா இருந்தா நம்ம ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட்ல இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபைல் எனி பெட்டிஷன் டு அப்பாயிண்ட் a guardian for a minor or எக்ஸெட்ரா சென்னையில தனியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இல்லாததுனால நம்ம அங்க ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் கீழே ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன்ஸ், அதே மாதிரி ட்ரஸ்ட் ஆக்டுக்கு கீழே ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன்ஸ், அதுக்கப்புறமா மென்டல் ஹெல்த் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. மென்டல் ஹெல்த் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கான பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறமா வேரியஸ் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அதில் டைரக்டா ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், தட் இஸ் வித் ரிகார்ட் டு ஆர்டினரி ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன மாதிரியான கேசஸ் அப்படிங்கிறத முதல் விஷயம். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டமெண்ட்ரி அண்ட் இன்டர்ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ டெஸ்டமெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். டெஸ்டமெண்ட் இஸ் நத்திங் பட் டெஸ்டமெண்ட்ரி அப்படின்னா என்ன சொல்லுவோம், வில்ல தான் வந்து டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வில்ல எழுதக்கூடிய நபரை டெஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு அவர் எழுதுறாரோ அதை டெஸ்டேட்டின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டியை ரெண்டு வகையா ஒருத்தருக்கு கொடுக்கலாம். ஒன்னு பை டிரான்ஸ்பர் ஆர் பை பிக்வெத்திங் தட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். பெக்வெத்திங்னா என்னது, உயில் எழுதி ஒருத்தருக்கு அந்த சொத்து போய் சேர்வதற்கு பேர் தான் பெக்வெத்திங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வித் ரிகார்ட் டு த டெஸ்டமெண்ட்ரி அண்ட் இன்டர்ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன் யூ ஹாவ் தட் ஹை கோர்ட் ஹாஸ் ஒரிஜினல் சைடு பவர் டு ஹியர் த பர்டிகுலர் கேஸ். அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேட்டு, அப்புறமா லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், சக்சஷன் சர்டிஃபிகேட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ப்ரொபேட்னா என்ன, ப்ரொபேட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா. ஸோ இந்த ரீஜன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஒருத்தர் உயில் எழுதி வச்சிருக்காரு. சரியா? உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதான்னு எனக்கு தெரியல. உயிலை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அபவுட் வில் there need not be any required ஃபார்மட். வில்லுக்கு என்ன தேவையில்லை, ஃபார்மட் எதுவுமே தேவையில்லை. சாதாரண ஒரு ஒயிட் பேப்பர்ல அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதி வச்சா கூட போதும். அந்த வில்லுக்கு சாட்சிகள் தேவை இல்ல, அது இப்படிதான் இருக்கணும், அதோட கண்டென்ட் இப்படி இருக்கணும், அது இவ்வளவு ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல இருக்கணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கிரைட்டீரியாஸுமே கிடையாது இதுக்கு, வில்லுக்கு. சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு வில் இருக்கு. there is no doubt with regard to authenticity of the will. வில் இருக்குன்னு தெரியும். அப்ப அந்த வில்லோட ஜெனுவினிட்டியை கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்து ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணும். அந்த பார்ட்டி தாக்கல் பண்ணக்கூடிய வில்லை பொறுத்து அந்த கோர்ட்டோடைய அந்த காம்பிடன்ட் சர்டிபிகேட்டுக்கு பேர் தான் ப்ரொபேட்னு பேரு. ப்ரொபேட் வந்து பொதுவாக யாருக்கு கோர்ட் வந்து கிராண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டர் ஆஃப் வில். ஒரு உயில் எழுதியிருக்கும் போது அந்த உயிலேயே இந்த சொத்தை யாரு நிர்வகிக்கணும் இல்ல யாரு இதை நடைமுறைப்படுத்தணும், இந்த உயில்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு எக்ஸிக்யூட்டரை நியமிச்சிருப்பாங்க. சில வில்லுல நியமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வில்லுல ஒருத்தருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, அதாவது இவர் முன்னிருந்து இந்த உயிலை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு பேரு எக்ஸிக்யூட்டர்னு பேரு. அந்த he is the one who is implementing the will. ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணணும், ப்ரொபேட்டுக்கு கோர்ட்ல ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணணும். ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணணும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த வில் சம்பந்தமா ஆப்போசிட் பார்ட்டிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது எக்ஸெட்ரா எல்லாத்தையும் கேட்டு தென் இட் would pass an order permitting a person who has been authorized under the will to administer the estate of the deceased person. இறந்தவருடைய சொத்துக்களுக்கு அவர் நிர்வகிப்பதற்கு கோர்ட் என்ன பண்ணும், இட் would authorize. அதுக்கு பேரு ப்ரொபேட்னு பேரு. லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒருத்தரை எக்ஸிக்யூட்டர்னு போட்டிருக்க மாட்டாங்க. வில் இருக்கும், பட் ஆனா அந்த வில்லுல இந்த வில்ல வந்து நடைமுறை கொண்டு வருவதற்கு ஒருத்தருக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்டிருக்காது. அப்போ அந்த மாதிரியான கேசஸ்ல அந்த லீகட்டிஸ் யாருக்கு உயிர் எழுதி வச்சிருக்காங்களோ இல்ல அதோட லீகல் ஹேர்ஸ், அந்த இறந்தவருடைய லீகல் ஹேர்ஸ், அந்த மாதிரியான ஆட்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணி
இந்த வில்லுக்கு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்குவாங்க. அதாவது வில்லோடைய ஆத்தென்டிசிட்டியை கோர்ட் என்ன பண்ணுது, அப்ரூவ் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் த ப்ரொபேட் ஆர் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கிராண்டட், யூ கேன் அப்ரோச் த கன்சர்ன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அண்ட் யூ கேன் டேக் ஸ்டெப்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி இன் யுவர் நேம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஹஸ் ரிட்டன் வில் இன் த நேம் ஆஃப் ஒய் அப்படின்னா ஒய் ஷுட் அப்ரோச் த கோர்ட் டு கெட் அ ப்ரொபேட் அப்படின்னா ஆஃப்டர் கெட்டிங் த ப்ரொபேட் ஒய் கேன் மேக் எ சேல் டீட் டு சம் இசட் ஆர் எனி ஒன் ஆஸ் இஸ் விஷ். சரியா? ஸோ அதுக்கு பேரு ப்ரொபேட்னு பேரு. அதுக்கப்புறமா சக்சஷன் சர்டிஃபிகேட். சக்சஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. லீகல் ஏர் சர்டிஃபிகேட் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வாரிசு சான்றிதழ்னு சொல்லுவோம். ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸ்ல கொடுப்பாங்க. இறந்தவருடைய வாரிசுகள் யாரு, நம்ம அப்ளிகேஷன் கொடுப்போம். அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு விஏஓ அண்ட் ஆர்ஐ ரிப்போர்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இவங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தாசில்தார் ஆஃபீஸ்ல தாசில்தார் ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவார். அதாவது இறந்த நபரின் வாரிசுகள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஹிந்துஸ்க்குலாம் கிளாஸ் 1 ஹேர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ கிளாஸ் 1 ஹேர்ஸ் இருக்கும்போது அவங்க பேர் மட்டும் தான் வரும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் 1 ஹேர்ஸ் தான் கிளாஸ் 2 ஹேர்ஸ். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 ஹேர்ஸ்ல ஆக்னேட்ஸ், அதுக்கப்புறமா காக்னேட்ஸ், எஸ்டீட் அதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி கிறிஸ்டியன் பர்சன்ஸ் தான் யாரெல்லாம் ஹேர்ஸ் வருவாங்களோ அதுக்கு நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தா தாசில்தார் ஆஃபீஸ்ல இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய இறந்த நபரின் வாரிசுதாரர் யார் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது லீகல் ஏர் சர்டிஃபிகேட். சக்சஷன் சர்டிஃபிகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த நபர் என்ன பண்ணிருக்கலாம், அவருக்கு வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் இன் த சென்ஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கலாம், ஆனா அவருக்கு அதுல நாமினியை வந்து போட மறந்துருக்கலாம், இல்ல போடாம இருக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கலாம், அதுலயும் ப்ராப்பரா எதுவுமே போடாம இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பாலிசி இருந்திருக்கலாம், அந்த பாலிசிலையும் அவர் நாமினியே போடாம இருந்திருக்கலாம். இப்போ நாமினியை போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, ஆஸ் பர் லா அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சார் நாமினியே போடல, அப்போ இவங்க என்ன பண்ணணும், சக்சஷன் சர்டிபிகேட்டை வாங்கணும். சக்சஷன் சர்டிபிகேட்ல என்ன கேட்போம்னா இந்த மாதிரி எக்ஸ்ங்கிற ஒருத்தர் இறந்து விட்டார், அவருக்கு இந்தந்த வகையில இந்தந்த பேங்க்ல இவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு, இந்தந்த லாக்கர்ல இந்தந்த திங்ஸ் இருக்கு, இந்தந்த பாலிசியில இவ்வளவு கிளைம்ஸ் வர வேண்டியிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஆஸ் பர் த டெத் சர்டிபிகேட் ஆஃப் தி டிசீஸ் பர்சன் இஸ் நோ மோர். பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் த லீகல் ஏர் சர்டிபிகேட் ஆஃப் த டைடு பர்சன் வி ஆல் ஆர் லீகல் ஏர்ஸ். ஸோ ஆஸ் பர் த லீகல் ஏர் கான்செப்ட் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அப்ப இந்த என்டையர் இதுமே என்ன பண்ணணும், 3 பேரு சேர்ந்து எடுத்துக்கணும். அந்த 3 பேர்ல 2 பேர் என்ன பண்றாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதாவது இவங்க 2 பேர் சார்பா ஒருத்தரே அந்த கிளைம் எல்லாம் நேரா போய் வாங்குறதுக்கு இல்ல இந்த சக்சஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கோர்ட்ல சக்சஷன் சர்டிபிகேட் கேட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. கோர்ட் என்ன பண்ணுவோம், அதை ஸ்க்ரூட்டனி பண்ணி நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி அவங்களுடைய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரூஃப் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமா அவங்களுடைய ஒரு டெபாசிஷன் அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் மாதிரி ஃபைல் பண்ணி நான் சொல்லிருக்கிறதெல்லாம் உண்மைதான், வேற யாரும் ரைவல் கிளைம்ஸ் இல்லை, எங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு the court would issue சக்சஷன் சர்டிஃபிகேட். அந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்டை எதெல்லாம் போட்டிருக்கோ அதையெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்ல போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போய் அதை கொடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த சக்சஷன் சர்டிஃபிகேட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு. ஸோ அதுக்கு பேர் தான் சக்சஷன் சர்டிஃபிகேட்னு பேர். ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்போ 2வது விஷயம் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம், டெஸ்டமெண்ட்ரி அண்ட் இன்டர்ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம். 3வதா இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மிராலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன். அட்மிராலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, கடல் சார் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அட்மிராலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன். சரியா? இந்த அட்மிராலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது கடல் வணிகம் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு கப்பல் மோதிருச்சு, ஒருத்தருக்கு இழப்பீடு ப்ராப்பரா வழங்கப்பட்டிருக்கா இல்லையா, இல்ல ஒரு கப்பலை உடைக்கணும், இந்த மாதிரி அட்மிரல் லா சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ இது ஒரு ஆஸ்பெக்ட். அதை தவிர ஸ்பெஷல் லாஸ்லயும் சில ஜூரிஸ்டிக்ஷன் டைரக்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பிரைட் ஆக்ட், பேட்டன்ட் ஆக்ட், அந்த ஆக்ட்லாம் வந்து ஹைகோர்ட்டுக்கு சில வகையான கேசஸ் வித் ரிகார்ட் டு பேட்டன்ட், காப்பிரைட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா விசாரிப்பதற்கு என்ன பண்றோம், அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னது, ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட். சரியா? இப்போ இந்த ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் வித் ரிகார்ட் டு டெஸ்டமெண்ட்ரி அண்ட் இன்டர்ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை பெஞ்சுக்கு கிடையாது, ஆனா மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் பெஞ்சுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்சஷன் ஆக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு, இப்ப சென்னையில தனியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிடையாது, அதனால ஹைகோர்ட்டுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க. மற்ற மொஃபசல் மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க. சரியா? அது ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, ஹைகோர்ட்ல கூட நம்ம சில பார்ட்டிஷன் சூட்லாம் ஃபைல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாப்பூர்ல ஒரு கிரவுண்ட் இடம் இருக்கு,
சென்னையில தனி மாவட்ட நீதிமன்றம் இல்ல. அந்த மயிலாப்பூர்ல இன்னைக்கு ஒரு கிரவுண்டோட விலை வந்து ஒரு 30 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அந்த 30 கோடி ரூபாய் சொத்து சம்பந்தமா ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு சொத்து பங்கு குடுக்கணும், எனக்கு குடுக்கக் கூடாது. அப்ப அதுக்கு ஒருத்தர் பார்ட்டிஷன் சூட் இன்னொருத்தருக்கு அகைன்ஸ்டா ஃபைல் பண்றாரு. அத என்ன பண்ணலாம்? ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். சோ பேஸ்ட் ஆன் பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆல்சோ யூ கேன் ஃபைல். அதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா, இப்போ கரண்ட் இது என்னன்னா above 1 crore இருக்கணும். Pecuniary jurisdiction with regard to the property dispute should be above 1 crore. அப்பனா டைரக்டா you can file a case before the concerned high court. சரியா? ப்ரீவியஸா அது 10 lakhs இருந்துச்சு. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூலாம் ரொம்ப அதிகமாயிட்டதுனால 10 லேக்குங்கிறது எங்கேயோ ஒரு கிராமத்துல கூட 10 லேக் இருக்குங்கிறதுனால இப்போ அதை 1 crore மாத்திருக்காங்க. சரியா? அட்மைராலிட்டி ஜூரிஸ்டிக்ஷனுக்கு பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி பேட்டன்ட் ஆக்ட் எக்ஸெட்ரால தனியா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் என்ன கிடையாது, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது, பெக்யூனரி அமௌண்ட்லாம் கிடையாது. சரியா? ஸோ இது வந்து வித் ரிகார்ட் டு ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன். சரி, இது நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதை தவிர என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கேவியட்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சிவில் ப்ரொசீஜர் கோட் படிச்சிருப்பீங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கேவியட்ங்கிறது 148A சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ அது கூட நம்ம டைரக்டா ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஸ்பெக்ட்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல யாரோ ஒரு நபர் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி எதிர் தரப்பினர் என்ன பண்ணுவாங்கன்னா கேவியட் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த கேவியட்டுக்குன்னு ஒரு வேலிடிட்டி இருக்கும், 90 days வேலிடிட்டி இருக்கும். கேவியட் ஃபைல் பண்ணிட்டா அந்த கேவியட்டரை கேட்காம எந்த ஒரு இன்ட்ரிம் ஆர்டரும் ஃபைல் பாஸ் பண்ணக்கூடாது அவருக்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் கேவியட். இப்போ நமக்கு கவர்மெண்ட் நியூஸ் பேப்பர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, மாநில அரசு உடனே கேவியட் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காவிரி தீர்ப்பாயத்துல என்ன பண்ணிருப்பாங்க, இத்தனை டிஎம்சி தண்ணியை திறந்து விடணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. எங்க அதுக்கு அகைன்ஸ்டா ஆப்போசிட் ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா, அங்க கொண்டு போய் கோர்ட்ல கொண்டு போய் ஒரு பெட்டிஷனை போட்டு அதுக்கு ஸ்டே வாங்கிடக்கூடாது, எங்களை கேட்காம அதுக்கு ஸ்டே வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தாக்கல் பண்ணக்கூடிய அந்த மனுக்கு பேர் தான் கேவியட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அதுவும் கூட நீங்க இந்த ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்ப நம்ம பார்த்த இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட நபர்ல ஒரு கேஸ் வர்றதுக்கு முன்னாடி the proposed respondent may approach the court under section 148 CPC and file a caveat petition. caveatங்கிறதுக்கு என்ன அப்படின்னா caveat emptor அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது let nothing be done without hearing me அர்த்தம். அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு let nothing be done without hearing me. என்னை கேட்காமல் எனக்கு எதிராக எந்த ஒரு தீர்ப்பும் வழங்கக்கூடாது, எந்த ஒரு முடிவும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபைல் பண்ணக்கூடியது கேவியட். சரியா? சரி, இப்போ இந்த கேவியட்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட்டுடைய அந்த கிரிமினல்னு சொல்லக்கூடாது, அப்பலேட் சைட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அப்பலேட் சைட்ல என்னென்னலாம் ஃபைல் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த அப்பலேட் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் ப்ரொசீஜர் கோடு கீழே எத்தனை அப்பீல் இருக்கு ஹைகோர்ட்டுக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு செஷன் வந்து வித் ரிகார்ட் டு ஹைகோர்ட் ஃபைலிங் அண்ட் வாட் ஆர் த கேசஸ் ஜென்ரலி இந்த ஹைகோர்ட் டேக் இன்டு ஃபைல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் அப்பலேட் சைடு அண்ட் கிரிமினல் அப்பலேட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். என்ன அப்பலேட் சைடு? சிவில் அப்பலேட் சைடு அண்ட் தென் கிரிமினல் அப்பலேட் சைடு. அந்த சிவில் அப்பலேட் சைடுல பாத்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட்ல என்னெல்லாம் அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா செக்ஷன் 96 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஃபர்ஸ்ட் அப்பீல் ஃபைல் பண்ணுவாங்க. அதோட நாமன்கிளேச்சர் எப்படி இருக்கும்னா ஏஎஸ் அப்படின்னு இருக்கும், அப்பீல் சூட் அப்படின்னு இருக்கும். சரியா? அப்ப அது ஒரு சிங்கிள் ஜட்ஜு கிட்ட வரும். ஏற்கனவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ இல்ல சப் கோர்ட்டோ இல்ல முன்சிப் கோர்ட்டோ ஒரு கேஸை டிசைட் பண்ணிருப்பாங்க. அதற்கு மேல ஹைகோர்ட்டுக்கு வர்றதுக்கு பேரு அப்பீல் சூட்னு பேரு. செக்ஷன் 96 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஃபைல் பண்ணுவோம். அந்த அப்பீல் கோர்ட் வந்து இட் ஹேஸ் த பவர் டு டிசைட் த கேஸ் போத் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் லா. அது ரெண்டுத்துக்குமே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அந்த அப்பீல் சூட்ல. சரியா? அது தவிர என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் கேசஸ் வரும், டிரான்ஸ்பர் அப்ளிகேஷன்ஸ். இப்போ மேட்ரிமோனியல் ஜூரிஸ்டிக்ஷன்லாம் இருக்குல்ல, மேட்ரிமோனியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல கணவர் ஒரு இடத்துல இருப்பாரு, மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க. கணவர் என்ன பண்ணிருப்பாரு, மனைவிக்கு எதிராக ரெஸ்டியூஷன் ஒரு கோர்ட்ல ஃபைல் பண்ணிருப்பாப்ல. மனைவி என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க போயிட்டு ஒரு டைவர்ஸ் கேஸ அந்த கணவருக்கு எதிராக ஃபைல் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நபர் இப்போ கன்சர்ன்ட் ஹைகோர்ட்ல டிரான்ஸ்பர் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அது மாதிரி எப்போ ஃபைல் பண்ண முடியும், அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த 2 கேஸுமே வேற வேற மாவட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாரி சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்க்கு கேட்கணும். ஸோ கோர்ட் வந்து மெரிட்ல ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன அலோவ் பண்ணும். அப்படி அலோவ் பண்ணிடுச்சுன்னா, என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரேயரே எப்படி இருக்கும்னா, ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ல டு வித்ட்ரா த பெண்டிங் கேஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த சேம் டு த கன்சர்ன்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. கோர்ட் பார்க்கும். 2 தரப்பையும் கேட்கும். யாருடைய கேஸ்ல நியாயம் இருக்கு? அந்த அம்மா போட்டிருக்கும். அந்த பொண்ணு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? எனக்கு 3 வயசுல ஒரு கைக்குழந்தை இருக்குங்க. இவரு இது நாள் வரைக்கும் எனக்கு ரூ. 1 கூட செலவு பண்ணதில்ல. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. நான் வந்து வாழ்ந்தா ஒரு கண்ணியத்தோடயாவது வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்து, இன்னைக்கு நான் ஏதோ ஒரு இதுல கஷ்டப்பட்டு போய்க்கிட்டு இருக்கேன். இப்ப இவரு சொன்ன மாரி ஒரு கேஸ கொண்டு போய் நான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா, எனக்கு இவ்ளோ செலவாகும். என் குழந்தைய பார்த்துக்க முடியாது. அதனால எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இவரு என்ன போட்டிருப்பாரு? இவரும் அதே மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாரு. நான் வேலைக்கு போய்க்கிட்டு இருக்கேன். என் குழந்தை பேர நான் இவ்ளோ செலவு பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இப்படின்னு இருக்கு. இவ சொல்லாம கொள்ளாம போயிட்டா. அதனால நீங்க இங்க போடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜட்ஜ் 2த்தையும் கேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. சில நேரங்கள்ல ஒரே மாவட்டத்துல இருக்கக்கூடிய 2 கீழமை நீதிமன்றங்கள்ல கேஸ் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன அப்ப ஹைகோர்ட்ல போடக்கூடாது. அப்ப எங்க ஃபைல் பண்ணணும்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 2 கீழமை நீதிமன்றங்கள்ல வழக்கு பெண்டிங்ல இருந்தா அந்த மாவட்ட நீதிமன்றம். ஆனால் நீதிமன்றமே வேற வேற மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த மாதிரியான கேஸஸ டிசைட் பண்றதுக்கு அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன்ல ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஆ ஃபைல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா? அது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ சிவில் கேஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. கிரிமினல் கேஸஸ கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விசாரணை நியாயமா நடக்க வாய்ப்பில்ல. அந்த ஜட்ஜோ, இல்ல அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ, இல்ல அங்க வரக்கூடிய சாட்சிகள மிரட்டுவதற்கோ, இல்ல சாட்சியங்களை கலைப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த மாதிரியான டைம்ல ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கேட்டு ஃபைல் பண்ணலாம். ஸோ சிவில் ஆஸ் வெல் அஸ் கிரிமினல் 2த்துலயுமே ஃபைல் பண்ணலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் ஒண்ணு சொன்னேன்னா, அப்புறமா அப்பீல் சூட் ஒண்ணு சொன்னேன். அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொவிஷன் வந்து செகண்ட் அப்பீல். செக்ஷன் 100 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஃபைல் பண்ணுவோம். அந்த செகண்ட் அப்பீல் வந்து என்னன்னா, ஒன்லி வென் தேர் இஸ் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா டு பி டிசைடட், தென் த ஹைகோர்ட் கேன் பாஸ் ஆர்டர்ஸ். அது வந்து செகண்ட் அப்பீல்னு சொல்லுவோம். அது என்ன ஏதுங்கிறத நம்ம டீடைலா பார்ப்போம். ஜஸ்ட் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிறகு டீடைலா ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்து இப்ப நம்ம இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம்? சிவில் அப்பல்லட் சைடுல 3 பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து அப்பீல் சூட் அண்டர் 96 சிஆர்பிசி, சாரி 96 சிபிசி, தென் செக்ஷன் 100ல சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா இருந்தா செகண்ட் அப்பீல்ல அதை டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபர் கேசஸ் சொன்னேன். அதுக்கு அடுத்து 4வதா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஆர்டிகல் 227 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல 114 சிபிசிலயோ ஃபைல் பண்றது. ஸோ அந்த சிவில் ரிவிஷன் எப்போ வந்து ஒரு சிஆர்பி ஃபைல் பண்ண முடியும் அண்டர் ஆர்டிகல் 227 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 227 ஆஃப் த ஹைகோர்ட் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, சூப்பரிண்டெண்டன்ஸ் பவர் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மேற்பார்வையிடும் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் சூப்பரிண்டெண்டன்ஸ் பவர். எல்லா ஒரு மாநிலத்தில இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களும் கீழமை நீதிமன்றங்கள், அதாவது மாவட்ட நீதிமன்றமா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா இருக்கட்டும், இல்ல சப் கோர்ட்டா இருக்கட்டும், இல்ல முன்சிப் கோர்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி கிரிமினல் சைட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருக்கட்டும், இல்ல செஷன்ஸ் கோர்ட்டா இருக்கட்டும், இப்ப எல்லா கோர்ட்டுமே எதற்கு கீழ வருது? ஹைகோர்ட்டுக்கு கீழ வருது. அப்ப அந்த ஹைகோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சூப்பரிண்டெண்டிங் அதிகாரம் இருக்கு. மேற்பார்வையிடும் அதிகாரம் இருக்கு. அப்ப அந்த கீழமை நீதிமன்றங்கள்ல ஒரு வழக்கு சரியான முறையில் செல்லவில்லை. அந்த வழக்கில் சரியான முறையில் என்ன பண்ணல? ஒரு அப்ளிகேஷன் போடுறோம். பாதிக்கப்பட்ட நபர் ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு அந்த கோர்ட்ல. ஆனா ஜட்ஜ் என்ன பண்றாரு? நோட்டீஸ் கூட ஆர்டர் ஆகாம அத டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் ஏதோ தவறுகள் நடப்பதாக அந்த உயர் நீதிமன்றத்துக்கு தோன்றினால், அப்ப அந்த அந்த நீதிமன்றம் தனக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? அந்த கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த ஒரு மனுவை மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. சிவில் ரிவிஷன் பெட்டிஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரிமினல் கேஸ்ல நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன். என்ன அப்ளிகேஷன் போடுறேன்? இந்த விட்னஸ இந்த வழக்குல விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறேன். ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? இந்த விட்னஸ்க்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்ல. இது வேணும்னே நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. நான் உடனே எங்க போறேன்? ஹைகோர்ட்டுக்கு போறேன். சிஆர்பிக்கு. ஆர்டிகல் 227 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால. இது வந்து இந்த வழக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. இந்த சாட்சிக்கு மட்டும்தான் இந்த சம்பவமே தெரியும். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கின் தீர்ப்பே முடிவாகும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அந்த கன்சர்ன் கோர்ட் இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணது தப்பு. அதனால மறுபடியும் அதை வந்து அலோவ் பண்ணி இந்த நீதிமன்றம் ஆணையிடணும் இந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனு போட்டோம்னா கோர்ட் அதை ஏத்துக்கும். சரியா? சோ அப்ப அந்த சிஆர்பில 2 வகையான சிஆர்பி இருக்கு. சிஆர்பி பிடி, சிஆர்பி என்பிடி. சிஆர்பினா என்ன? இப்பதான் சொன்னேன், சிவில் ரிவிஷன் பெட்டிஷன். சரியா? இப்ப இந்த சிவில் ரிவிஷன் பெட்டிஷன்ல பெண்டிங், நான் பெண்டிங்னு இருக்கு. பெண்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கீழமை நீதிமன்றத்துல வழக்கு பெண்டிங் இருக்கு. அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கும்போது ஏதோ ஒரு இடைக்கால மனுல தீர்ப்பாயிருக்கு. இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் ஆர் இன்ட்ரிம் அப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. சரியா? சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழமை நீதிமன்றத்துல ஒரு ஒரிஜினல் சூட் போட்டிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த மனுவிற்கு எதிராக நம்ம வந்து ஆர்டிகிள் 227ல வந்தோம்னா, அதுக்கு பேரு சிஆர்பி பெண்டிங். பிகாஸ் த கேஸ் இஸ் பெண்டிங், ஸ்டில் பெண்டிங் இன் த லோவர் ஜுடிஷியல் ஃபோரம். சரியா? சிஆர்பி என்பிடி அப்படின்னா நான் பெண்டிங்னா அந்த மெயின் கேஸ் என்ன ஆயிடுச்சு, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதற்காக வந்தோம்னா அதுக்கு பேரு சிஆர்பி என்பிடின்னு பேரு. சிஆர்பி நான் பெண்டிங்னு பேரு. சரியா? அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் 2 விஷயம் வந்து மெயினா தெரிஞ்சுக்கணும். ஆ ஆ சிவில் ப்ரொசீஜர் கோட்ல ஒரு செக்ஷன் இருக்கு. இதெல்லாம் நான் நடுவுல சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க உங்க கிளாஸ்ல மிஸ்ஸுக்கு சொல்லும்போது கவனிக்காம இருந்துறாதீங்க. சிவில் ப்ரொசீஜர் கோட்ல செக்ஷன் 151 ஒரு புரோவிஷன் இருக்கு. அதே மாரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல செக்ஷன் 482ன்னு ஒரு புரோவிஷன் இருக்கு. சிவில் ப்ரொசீஜர் கோட்ல மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. சிவில் ப்ரொசீஜர் கோட்ல செக்ஷன் 151, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல செக்ஷன் 482ன்னு ஒரு புரோவிஷன் இருக்கு. இது ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட் அண்டர் செக்ஷன் 151, இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்டர் செக்ஷன் 482. அப்ப அந்த இன்ஹெரண்ட் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளார்ந்த அதிகாரம்னு அர்த்தம் தமிழ்ல. தமிழ்ல என்னது? உள்ளார்ந்த அதிகாரம். அதாவது இருக்கக்கூடிய சட்டங்கள் போதுமானதா இல்ல. சிவில் ப்ரொசீஜர் கோட்ல மொத்தம் 151 செக்ஷன்ஸ் இருக்கு, வேரியஸ் ஆர்டர்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, எக்ஸெட்ரா இருக்கு. அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல 484 செக்ஷன் இருக்கு. அது தவிர ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கு, எக்ஸெட்ரா இருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் கேஸ்ல நீதி வழங்குவதற்கு போதுமானதாக இல்லை. அப்போ ஏற்கனவே நம்ம ஐஓஎஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப நீதிமன்றங்கள் கண்ணை மூடிக்கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு எனக்கு அதிகாரம் இல்ல, நீ போயிட்டு வா, எனக்கு என்னைக்கு அதிகாரம் வழங்குதோ, எனக்கு என்னைக்கு அந்த அதிகாரத்தை சட்டமா இயற்றி பாராளுமன்றமோ இல்ல சட்டமன்றமோ வழங்குதோ, நீ அன்னைக்கு வாடா தம்பி அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காகவே சில ப்ரொவிஷனா வச்சிருக்காங்க. அதுல ஒரு ப்ரொவிஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஆர்பிசில 482, சிபிசில 151. அது வந்து இன்ஹெரண்ட் பவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது டு பிரிவென்ட் த அபியூஸ் ஆஃப் லா அண்ட் டு மீட் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த 2 காரணங்களுக்காக எங்கேயுமே ப்ரொவிஷனே இல்லைன்னா கூட கோர்ட் என்ன பண்ணலாம், ஆர்டர் பாஸ் பண்ணலாம். அதான் ஆனா 2 விஷயம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். என்ன இருக்கணும்? டு பிரிவென்ட் த அபியூஸ் ஆஃப் லா அண்ட் டு மீட் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். புரியுதா? உதாரணத்துக்கு ஒரு வழக்கு விசாரணை நடக்குது. அந்த வழக்கு விசாரணையில போதுமான சாட்டிஸ்பாக்சன் இல்ல. நம்ம உடனே என்ன பண்றோம்? இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்றோம். அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கா? எப்படி நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு மாத்த சொல்லி கேட்கலாம்? இல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாத்துன்னு சொல்றோம். இல்ல இந்த மாதிரி ஏதேதோ விஷயங்கள நம்ம சொல்றோம். இப்போ அதுக்கெல்லாம் வந்து ப்ரொவிஷன்ல ஸ்பெசிஃபிக்கா எங்கேயாவது இருக்கா? ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. அப்ப அதுக்காக அவனுக்கு வந்து நீதி கொடுக்க கூடாதுன்னு கிடையாது. அப்ப என்ன பண்ணோம்னா, ஹைகோர்ட்ல கிரிமினல் மேட்டர்ஸா இருந்தா 482 சிஆர்பிசில கேஸ் ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணி கொடுப்போம். சரியா? அப்ப இந்த 482 சிஆர்பிசிய பத்தி நம்ம இந்த அப்பலட் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பெயிலுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. கரெக்ட்டா? பெயிலுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு சிஆர்பிசில. இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 436ல இருந்து 439 வரைக்கும் பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அப்ப அந்த பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில்லாம் எப்ப கொடுப்போம்? ஒரு வழக்குல தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி. அதாவது வந்து அண்டர் ட்ரையல் பிரிசனரா இருந்தா பெயில் கேட்பாங்க. நியாயம் தானே? அண்டர் ட்ரையல் பிரிசனர் வழக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு நாள் ஆகும். நீ நாளாகி அது முடியிற வரைக்கும் என்ன தூக்கி உள்ள வச்சேன்னா, அது ஒரு மிகப்பெரிய அநீதி. ஃபார் எக்ஸாம்பிள் 4 வருஷம் ஒரு கேஸ் நடந்து 4வது வருஷம் முடிவுல ஒருத்தர் நிரபராதின்னு தெரிவிக்கப்படுது. அப்ப அந்த 4 வருஷம் நான் முடிவு பண்ற வரைக்கும் ஒருத்தனை உள்ள வச்சிருக்கேன்னு சொன்னா, அது மிகப்பெரிய அநீதி. அப்படி நடக்கக்கூடாது. கரெக்ட்டா? ஏன்னா கிரிமினல் ஜூரிஸ்பிருடன்ஸ் என்ன சொல்லுது? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம். ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன நடக்குதுன்னா, ட்ரையல் முடிஞ்சிருது. ட்ரையல் முடிஞ்சு கீழமை நீதிபதி ஒரு தீர்ப்பு குடுத்துடுறாரு. எவ்வளவு வருஷம் தண்டனை குடுத்துடுறாரு? 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை குடுத்துடுறாப்ல. அதுக்கு அகைன்ஸ்டா அப்பீல பிரிஃபர் பண்ணியிருக்கு. அந்த அப்பீல் டிசைட் ஆகுறதுக்கு ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். அப்ப அந்த 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஒருத்தர் உள்ள இருக்கலாமா? 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ சில கேஸ்ல அப்பீலே வந்து 3, 4 வருஷம் நடக்கிற கேஸஸ்லாம் இருக்கு. நடக்கிற நீதிமன்றங்களும் இருக்கு. அப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்பீல் கோர்ட் சொல்லிருது. கீழமை நீதிமன்றம் அவரை தண்டித்தது தவறு. எனவே நான் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் அவருக்கு திருப்பி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுது. சரியா? பண்ண முடியுமா? பண்ணலாம். நடக்குதுல்ல நிஜத்துல. அப்ப என்ன பண்ணோம்னா, ஒரு அப்பீல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது 2 வகையான பெட்டிஷன ஃபைல் பண்ணணும். ஒரு கீழமை நீதிமன்றம் தண்டனை வழங்கிருச்சு. லோவர் கோர்ட் ஹஸ் கன்விக்டட் த அக்யூஸ்ட் அண்ட் அகைன்ஸ்ட் தட் ஆர்டர் ஆஃப் கன்விக்ஷன் ஐ அம் பிரிஃபரிங் அன் அப்பீல் அப்படின்னா,
அலாங் வித் மை அப்பீல் ஐ ஹாவ் டு ஃபைல் 2 பெட்டிஷன்ஸ். இப்போ அந்த 2 பெட்டிஷனுக்கு பேர் தான் மிஸ்செலேனியஸ் பெட்டிஷன் சொல்லுவோம். அதாவது அந்த வழக்குடைய தொடர்புடைய கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப் கேட்டு. மெயின் ரிலீஃப் இஸ் டு செட் அசைட் த ஆர்டர் ஆஃப் கன்விக்ஷன். அது ஆர்டர் செட் அசைட் பண்ணிட்டாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்? நமக்கு தேவையான ரிலீஃப் கிடைச்சிரும். ஆனால் 2 கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் டு ஸ்டே த ஆர்டர் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸிகியூஷன். ஸ்டே த ஆர்டர் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் த லோவர் கோர்ட் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸிகியூஷன். அது நடைமுறைக்கு வருவதற்கு எனக்கு அதை நிறுத்தி வைத்து உத்தரவிட வேண்டும். எது வரைக்கும் நிறுத்தி வைத்து உத்தரவிட வேண்டும்? இன்டெஃபினிட் பீரியட் நிறுத்தி வச்சிடலாமா அப்படின்னா முடியாது. இந்த அப்பீல டிசைட் பண்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகுமோ அது வரைக்கும் அதை நிறுத்தி வைக்க வேண்டும். அது ஃபர்ஸ்ட் இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன். அதுக்கு சிவில் கிரிமினல் கேஸ்ல அது கிரிமினல் மிஸ்செலேனியஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவிலா இருந்தா அப்ப அந்த மாதிரி இதுக்கு பேர் ஐஏன்னு பேரு. ஒரு ஐஏ. இரண்டாவது கிரிமினல் எம்பி என்ன ஃபைல் பண்ணுவான்னு கேட்டீங்க அப்படின்னா, pending the disposal of the case, this person should be permitted to grant bail அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். முதல்ல என்ன போட்டோம்? இந்த வழக்கின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும்னு போட்டோம். எது வரைக்கும்? அந்த கேஸை டிசைட் பண்ற வரைக்கும். ரெண்டாவதா ஒரு இடைக்கால மனு. அந்த மெயின் கேஸ்ல என்ன போட்டிருக்கோம்? அந்த இடைக்காலமா நிறுத்தி வைத்து இந்த வழக்கை இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் வரைக்கு, தீர்ப்பு வழங்கும் வரைக்கு, மேல்முறையீட்டு மனுவில் ஒரு தீர்ப்பை வழங்கும் வரைக்கு எனக்கு இடைக்காலமா என்ன வழங்கணும்? ஜாமீன் வழங்கணும்னு போட்டிருக்கு. ஆனா ஜாமீன் அப்படிங்கிற கேஸ் அந்த ப்ரொவிஷனேல என்ன இருக்கு? ஒன்லி இந்த கேசஸ் வேர் த பர்சன் இஸ் நாட் கன்விக்டட் ஆர் அண்டர் ட்ரையல் பர்சனுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு என்ன ப்ரொவிஷன் தான் 436ல இருந்து 439 வரைக்கும் இருக்கு. அப்போ என்ன ஃபைல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெட்டிஷன் ஃபைல்டு அண்டர் 437 ரெட் வித் செக்ஷன் 482 சிஆர்பிசி அப்படின்னு போடுவாங்க. அப்ப ஜட்ஜு அந்த 437ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் பிளஸ் இந்த 482ல இருக்கக்கூடிய இன்ஹரண்ட் ப்ரொவிஷன் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் ஒரு கன்விக்ட் பிரிசனருக்கு என்ன கொடுப்பாங்க? பெயில் கொடுப்பாங்க. அந்த பெயில் எது வரைக்கும்? டில் a final judgment is passed in the appeal pending before that concerned court. ஒரு கேஸ்ல நம்ம நோட்டீஸ் அனுப்பி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணி, அதுக்கு பதிலுக்கு இவங்க ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணி, அவங்க ஒரு சைட்டேஷன்ஸை கொடுத்து, இவங்க ஒரு சைட்டேஷன்ஸை கொடுத்து, தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகுமோ அது வரைக்கும் ஒருத்தரை உள்ள வைக்கணும்னு நம்ம சொன்னோம்னா அது தப்பு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அந்த இன்ஹரண்ட் ஜூரிஸ்டிக்ஷனை வச்சு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. சரியா? அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு சில இது நம்ம பிளைனா ஒரு ப்ரொவிஷன் படிப்போம். என்ன அப்படின்னா, நோ கோர்ட் ஷால் ஹாவ் த பவர் டு ஆல்டர்னேட் இட்ஸ் ஓன் ஆர்டர் ஆர் டு சேஞ்ச் இட்ஸ் ஓன் ஆர்டர் எக்ஸப்ட் டைப்போகிராபிக்கல் ஆர்டர் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இப்போ நீங்க இதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு நாள் நீங்க சிபிசி சிஆர்பிசி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த நீதிமன்றத்திற்கும் தான் வழங்கிய தீர்ப்பை மாற்றுவதற்கு அதற்கே அதிகாரம் கிடையாது. அப்ப நீங்க அதை மேல்முறையீட்டு மனுவுல தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப்போகிராபிக்கல் எரர். டைப்போகிராபிக்கல் எரர். சரியா? இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நடந்துருச்சு. அப்ப நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அந்த தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அந்த 482 சிஆர்பிசியும் கன்சர்ன் ப்ரொவிஷனையும் ரெட் வித் போட்டு கேட்கலாம். இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு உள்ளார்ந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிரிமினல் சைட்ல ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் இந்த இன்ஹரண்ட் பவர் இருக்கு. பட் ஆனா சிவில் கேசஸ்ல ஈவன் த லோவர் கோர்ட் ஹேஸ் இன்ஹரண்ட் பவர் அண்டர் செக்ஷன் 151 சிபிசி. சரியா? ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது வரைக்கும் நீங்க இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வேரியஸ் ப்ரொவிஷன் இருக்கு. எதுக்கு? இந்த 482 சிஆர்பிஸ்ல என்னென்ன கேசஸ்லாம் ஃபைல் பண்ணலாங்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெகுலர் ப்ரொவிஷன்ல போதுமான அதிகாரம் இல்ல அதிகாரம் சைலண்டா இருக்கு. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ப்ரொவிஷன் பட் த ப்ரொவிஷன் இஸ் நாட் கம்ப்ளீட் ஆர் நாட் தட் எனஃப் ஜஸ்டிஸ் குட் பி டன் வித் த அவைலபிள் ப்ரொவிஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி கேட்கலாம்? ஹியரிங்கை அட்வான்ஸ் பண்ணணும். நான் நேற்று ஒரு செஷன் உங்களுக்கு அதை இன்னும் அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு ஹெச்சிபியை பத்தி ஒரு செஷன் எடுத்தேன். சில பேர் கலந்துக்கிட்டீங்க. ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். ஒரு கேஸை ஃபைல் பண்ணா அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் அது லிஸ்ட்ல வரும்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஜட்ஜு கிட்ட ஒரு அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம். எப்பா நான் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு இருக்கு, அதனால நான் ஏற்கனவே போட்ட ஒரு வழக்குல முன்தேதியிட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கோங்க. அதிகாரம் இல்லை. அப்ப நம்ம 482 சிஆர்பிசில போடலாம். அட்லீஸ்ட் நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நான் நிரபராதிங்கிறத கேட்டாவது கண்ணை மூடுறேன், அவ்வளவுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை போடுறாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் போடுறதா இருந்தா நம்ம 482 சிஆர்பிசில ஃபைல் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இந்த இன்ஹரண்ட் பவருக்கு. டு கண்டோன் த டிலே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
ஃபார் எக்ஸாம்பிள் லா ஆஃப் லிமிடேஷன்ல டிலே எவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு அப்பீல் எவ்வளவு நாளுக்குள்ள ப்ரிஃபர் பண்ணணும், அதே மாதிரி நோட்டீஸ் எத்தனை நாளுக்குள்ள பண்ணணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். இந்த காரணங்கள் எதுவும் என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்ஹரண்ட் பவர்ல ஃபைல் பண்ணலாம். சிம்பிளா சொன்னா இன்ஹரண்ட் பவர்ங்கிறது சரி ஓகே. ஒரு டவுட் வந்து உங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என்னன்னா சார் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாமீன் அண்ட் பிணை ஒன் அண்ட் த சேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜாமீன் பிணை ரெண்டுமே ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது யூசேஜ் ஆஃப் வேர்ட் அவ்வளவுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். ஜாமீனும் ஒண்ணுதான், பிணையும் ஒண்ணுதான். பிணை அப்படிங்கிறது ஒண்ணுதான், ஜாமீன் ஒண்ணுதான். சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்னென்னலாம் இருக்கு, இல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத நாம பார்க்க போறோம். கிரிமினல் அப்பீல், அதுக்கப்புறமா கிரிமினல் ரிவிஷன், கிரிமினல் ரிவ்யூ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரிவிஷன்னா என்ன, ரெஃபரன்ஸ்னா என்ன, ரிவ்யூனா என்ன, அப்பீல்னா என்ன, அது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. நீங்க படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நானும் ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அளவுல உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? சரி. ஸோ அந்த கேஸுடைய நாமன் கிளேச்சர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎஸ்னா என்ன, ஏஎஸ்னா என்ன, சிஏனா என்ன, சிஎம்பினா என்ன, சிஆர்பினா என்ன, எம்சிஓபினா என்ன, ஹெச்எம்ஓபினா என்ன, ஜிடபிள்யூஓபினா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா புக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கணும். என்னென்ன புக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபைலிங் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதெல்லாம் இருக்கு. சரியா? ஸோ இப்போ அப்பலேட் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அப்புறமா ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்கு. ஹை கோர்ட்ஸ்க்கு மட்டும் அந்த பவர் இருக்கு. சரியா? ஸோ அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு செஷன்ல வந்து இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஆனா அன்மியூட் பண்றதுக்கு கூட 90 செகண்ட்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருக்கோ இல்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடுத்த செஷன்ல நான் இப்போ விட்ட இடத்துல இருந்து தொடங்க ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா புதுசா கூட எடுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூடிய சீக்கிரம் விட்டு போன அந்த வீடியோஸ் அப்லோட் பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? அதே மாதிரி யூடியூப்லயும் ஒரு இது கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு இப்போ நான் சில வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் பத்த மாட்டேங்குது. ஸோ அதையெல்லாம் அந்த யூடியூப் இதில் அப்லோட் பண்றேன். ஸோ அதை எப்போ வேணாலும் நீங்க பாத்துக்கலாங்கிற மாதிரி அதையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் இந்த வாரத்தில் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது பண்றேன். சரி, எனிவன் ஹேவ் எனி டவுட்? சரி ஓகே. பாருங்க. மறுபடியும் அடுத்த செஷன்ல நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஹாவ் அ ஹாப்பி டே.